கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுவோமா? கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் கிருபை இன்றும் உள்ளது, அவர் கிருபை இன்றும் உள்ளது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியம் எங்களை விடுதலையாக்கும், எங்கள் மூலமாய் ஆயிரங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து, அந்த அந்நிய பாஷையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அந்நிய பாஷையினுடைய வரத்துக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி, அந்த சீசர்கள் எப்படி இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், நம்ம போன பைபிள் ஸ்டடியிலே ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தேவன் இந்த அந்நிய பாஷையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. இங்கே பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது, அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளுக்கு தான் அது என்னது, பெந்தேகோஸ்தே. அன்றைக்கு சீசர்கள் இந்த பரிசுத்த ஆவியை ஊற்றப்படும் வரை காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் வரை காத்திருந்தார்கள். அந்த நாள் வந்த உடனே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கு பேர் தான் என்னது, பெந்தேகோஸ்தே என்ற பெயர் வந்தது. அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் நாள் வரை சீசர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற, ஆவியானவருடைய பிரசன்னத்தை பெற நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைத்தட்டும், அவசியம் இல்லை. அல்லேலூயா. என்னால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே ஊற்றப்பட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி அவர் ஊற்றப்படும் நாள் வரை காத்திருந்தார்கள். அந்த அவர் பரமேறி போனக்கு அப்புறம் தான் ஆவியானவரா வர முடியும். அதுவரை இப்ப அப்படி இல்ல. அவர் மேல போய் உட்கார்ந்துட்டார் இயேசு. இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டாச்சு. இப்ப நீ பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு 40 நாள், 10 நாள், 20 நாள் நீ காத்திருந்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசித்தால் அந்த நதி உனக்குள்ளே பாயும். கைதட்டும், நதி உனக்குள்ளே பாயும். நாம் இந்த அந்நிய பாஷையினுடைய வரத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு வருட கணக்காகவோ மாத கணக்காகவோ நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு 3 நிபந்தனைகள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு 3 நிபந்தனைகள். என்ன நிபந்தனை? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
37, 38 எடுத்து வாசி. பண்டிகையின் கடைசி நாளாகிய இயேசு சொல்றாரு பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த இடத்துல 3 காரியங்களை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். 3 காரியங்களை வலியுறுத்துகிறார். ஒன்று, தாகமாய் இருக்கணுமா. ஐயா, பரிசுத்த ஆவி வந்தாதான் நீ பரிசுத்தமாய் வாழ முடியும். நீ பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் தேவன் உனக்கு அழைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இனி வரக்கூடிய காலங்கள் பொல்லாத காலமா இருக்கிறபடினால், இனி வாழுகிற காலம் ஒரு பொல்லாத காலமா இருக்கிறபடினால், பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்கவும் முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பண்ணுகிற ஜபம், ஊழியம் எல்லாமே மாய்மாலம். அது நீங்கள் மனிதர்களுக்காக செய்யக்கூடிய ஊழியம், மனிதனை பிரியப்படுத்துறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்தால் அவர் இயேசுவையே பிரியப்படுத்த வைப்பார். கை தட்டுவோம். இயேசுவையே பிரியப்படுத்த வைப்பார். இந்த ஆவியானவரை பெறுவதற்கு 3 நிபந்தனைகள் இயேசு சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யணுமா? ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா தானே நீங்க தண்ணி குடிப்பீங்க. அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து உனக்கு தாகம் இருக்கணும். ஐயா, அவர் இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. அவருடைய வருகையில நீ கைவிடப்படுவாய். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துறவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ உனக்கு தாகம் இருக்கணும். உனக்குள்ள என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். நான் எப்படியாவது பெறணும், எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு தாகம் இருக்கு. 2வது, என்னிடத்தில் வர கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவிடத்திலே வந்து இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தடையா இருக்கிற பாவங்கள் எல்லாம், ஏசப்பா என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று நீ பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு எங்கேயோ வித்தை, மாய வித்தையினால் பெற முடியாது. கைய ஓங்கி அடிக்கிறனாலயோ ஓ ஓ ஓ ஓ கத்துறனாலயோ பரிசுத்த ஆவியை பெற முடியாது. ஒண்ணு, நீ அது மேல தாகமா இருக்கணும். 2வது, நீ இயேசுவிடத்துல வந்து மனம் வருந்த வேண்டும், பாவ மன்னிப்பை நீ பெற வேண்டும். 3வது சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 3வது விசுவாசம். ஐயா, எனக்கு பரிசுத்த ஆவியை தருவதற்காக இயேசு சிலுவையில விளக்கரையும் செலுத்தி உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலதுபட்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்காக? எனக்கு ஆவியானவர் வரும்படியா. அதனால இயேசு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டபடினால் நான் விசுவாசிக்கிற எனக்குள்ள ஆவியானவர் வந்து விட்டார். கைதட்டுவோம். வந்து விட்டார். 3 காரியம். ஒன்னு என்னது? தாகம். 2வது என்னது? அவரிடத்தில் வந்து மனம் திருந்துதல். 3வது விசுவாசமாயிருத்தல். எனக்கு பரிசுத்த ஆவி பெறுவதற்கான எல்லா வேலையும் இயேசுவே செஞ்சிட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால எனக்குள்ள ஆவியானவர் வந்து விட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு கொட்ட அடிச்சு அப்படியே அந்த வேகத்தை கூட்டி உருவேத்தி அவங்கள பரவசமாக்கி, நான் விசுவாசியா இருந்த காலங்களில் சபைகள் அப்படி இருக்கும். டம் 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 பயங்கரமா திடீர்னு தட்டுவாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அது என்னன்னா, பரிசுத்த ஆவி பெற்றது போல ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. ரொம்ப ஆவில நிரம்பின மாதிரி தன்னை காட்டிக்குருவாங்க. ஆனா அது
அது ஒரு மாய்மாலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஒன்னு தாகம், இரண்டாவது இயேசுடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுற அவரிடத்துல வருகிற ஒரு அனுபவம், மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை நீ அப்படியே விசுவாசித்த போதும். எனக்காக இயேசு மரித்து உயிர்த்து பிதாவின் வலதுபட்சத்துல உட்கார்ந்தபடினால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார். அதை நாம் அப்போஸ்தலர் 2:33 நம்ம போன வாரம் பார்த்தோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவதற்கு என்ன காரணம்னா, இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து பிதாவின் வலதுபட்சத்துல அமர்ந்துட்டாலே ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செஞ்சாச்சு? ஊட்டப்பட்டாச்சு. இப்ப இயேசு செஞ்சுட்டாரா? இனிமேதான் செய்ய போறாரா? செய்து முடித்து விட்டார். அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரா? வரலையா? வந்து விட்டார். வந்துட்டார்னு விசுவாசிங்க. வந்துட்டார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இப்ப அப்போஸ்தலர் 1:4 பார்த்தோம். பரிசுத்த ஆவி வந்துட்டாரு. அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நமக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிறதுக்கான முதலான அடையாளம் என்ன வெளிப்பட்டது தெரியுமா? முதலாக வெளிப்பட்ட ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், நாங்கள் அந்நிய பாஷையை தான் என்ன செய்யல. அப்படி அவங்க விசுவாசிக்கிறதுனால அந்த அந்நிய பாஷை பேசுற அனுபவத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல இறங்கும் பொழுது அவ்வளவு பேருமே என்ன பேசினாங்க? அந்நிய பாஷை என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அதுல 60 பேர் பரிசுத்த ஆவியையும் 60 பேர் அந்நிய பாஷையும் அப்படின்னு வேதம் சொல்லல. எல்லாருமே ஆவியானவர் தங்கள் தந்தர்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில என்ன செஞ்சாங்க? பேசத் தொடங்கினார்கள். அவ்வளவு பேருமே அந்நிய பாஷை பேசினாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் யாருக்குள்ளாம் வந்தாரோ அவங்களுக்கெல்லாம் அந்த அந்நிய பாஷையினுடைய அடையாளம் ரொம்ப நாள் அல்ல. ஆவியானவர் வந்த உடனே, சொல்லுங்க, ஆவியானவர் வந்த உடனே அந்நிய பாஷை என்ன செய்தார்கள்? பேசினார்கள். கைதட்டும். பேசினார்கள். இன்னைக்கு என்னன்னா, ஆவியானவர் வந்துட்டாரு, இந்த அந்நிய பாஷைக்காக தான் கொஞ்சம் ஒரு 6 மாசம் காத்திருப்போம், 1 வருஷம் காத்திருப்போம். இல்ல, நீங்க வேதத்தின் அடிப்படையில பார்த்தா ஆவியானவர் வந்ததற்கான நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல முதல் அடையாளம் என்னதுன்னா அந்நிய பாஷை. இன்னும் சொல்ல போனா, பேதுருவ கொர்நேலிய வீட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க போய் கொர்நேலிய குடும்பத்திற்கு பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், அப்பதான் ரட்சிக்கப்படுறாங்க, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு. அந்த இடத்துல என்ன நடக்கு? ஆவியானவர் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க? பல பாஷைகளை பேசினார்கள். அப்போ உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா உனக்குள்ள அந்நிய பாஷை பேச வைப்பாரா, வைக்க மாட்டாரா? இல்லையா? ஏன் தெரியுமா பேச முடியாங்க? விசுவாசிக்கல. அந்த பாஷைக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. அதை நம்ம பிறகு நம்ம தியானிக்க போறோம். அதுதான் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உங்க குடும்ப பிரச்சனையை மாற்றக்கூடிய சத்தியம். உங்க குடும்பத்துல, உங்களுடைய ஊழியத்துல, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நீ எப்படி அதை பேஸ் பண்ண முடியும்? இந்த அந்நிய பாஷையினுடைய வரத்தை
நீ பெற்றுக்கிட்டேன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் ஈஸியா உன்னால ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் கிடைத்த முதல் அடையாளமே, நிறைய அடையாளம் இருக்கு, பாட்டு வரும், புத்தி சொல்லுது வரும், ஆனா முதல் அடையாளம் என்னதுன்னா அந்நிய பாஷை தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19:6 எபேசு சபைக்கு எழுதுகிற காரியத்தை பாருங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, எபேசு சபையில பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்ப பவுல் கையை வச்ச உடனே ஆவியானவர் நிரப்பும் பொழுது முதல் அடையாளம் என்ன வருது? அந்நிய பாஷை. பக்கத்து பாருங்க. ஆவியானவர் உனக்குள் இருப்பதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல முதல் அடையாளம் என்னது? அந்நிய. நிறைய பேர் வாக்குவாதம் பண்றாங்க, அந்நிய பாஷை பேசினாதான் அபிஷேகமோ. அபிஷேகத்துக்கு பல அடையாளங்கள் இருக்கு, ஆனா முதல் அடையாளம் அந்நிய பாஷை தான். வேதத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா சிலருக்கு என்னன்னா இந்த அந்நிய பாஷை அதிகமான வரங்களாக கொடுப்பார். ஒரு வரம் என்னது? அதிகமா மணிக்கணக்கா 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம். நான் விசுவாசியா இருந்த காலத்துல இந்த வரம் எனக்கு அதிகமாக செயல்பட்டது. அது ஒரு வரமாக. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஒரு சிலருக்கு வரமாக மணிக்கணக்கா பேசிக்கிட்டே. இந்த வரம் நான் சொல்றேன்ல, அற்புதமான வரம். எல்லா வரத்துக்கும் அடித்தளமான ஒரு வரம் அந்நிய பாஷை வரம். எடுத்து வாசிங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஒரு மனிதனுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம், அது ஒரு வரம், பகுத்தறி வரும். அடுத்து சொல்றாரு, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை. சிலருக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரை கூட பேசக்கூடிய அளவுக்கு கூட அந்த ஒரு அந்நிய பாஷை சிலருக்கு வரமாகவே. வேறொருவனுக்கு பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்ப நம்ம பண்ணணும்ல, வியாக்கியானம் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்றாங்கல்ல, சிலர் அது வியாக்கியானம் பண்ணுவாங்க, சிலர் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. சிலருக்கு அந்த வரம் இருக்கும், சிலருக்கு வியாக்கியானம் பண்றதற்கும், சிலருக்கு அது அர்த்தத்தை சொல்லக்கூடிய வரத்தை கொடுப்பார். இது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது என்னது? வரம். இந்த அந்நிய பாஷையினுடைய வரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் அதிகமா இதை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், இன்னும் நாம் செய்திக்குள்ள போல 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். பவுல் ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு அப்போஸ்தலன். அவன் ஏன் கொரிந்திய சபைக்கு இப்படி எழுதுகிறார்னா, கொரிந்திய சபை அட்டகாசம் உள்ள சபை, ஒரு மோசமான ஒரு சபையா இருந்தது. அதை குறித்து தியானிச்சுட்டே இருக்கலாம். அந்த சபையில எப்படி அசுத்தம் உள்ளவர்கள் இருந்தார்கள், அந்த சபையை சுத்திகரிப்பதற்காக பவுல் அங்க வந்து சொல்றாரு, அந்த சபைக்குள்ள அந்நிய பாஷை பேச என்ன செய்யாதீர்கள், தடை பண்ணாதிருங்கள். நீங்க அதை தடுக்கவே கூடாதான். அப்படின்னா ஆவியானவர் அந்த பாஷைகளை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ பேசுவதற்கு நீயே தடை பண்ணாதே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷை வந்து ஒண்ணு அறியாமலே அவருக்குள்ள இருந்து அவர் பேசுவாரு, நான் சும்மா இருப்பேன், அவருக்கு மணிக்கணக்கா பேசுவாரு, என்ன மீறி பேசுவாரு. இப்ப நான் அந்நிய பாஷை பேசணும்னா நான் விரும்பினாதான் பேச முடியும். நான் விரும்புறேன்,
ஒர்ராக்கா சாந்தா ராமா லாகா ராகா டோ தா டா தா. இப்ப எனக்கு இப்ப அந்நிய பாஷை பேச இப்ப நான் வந்து பேசுற விரும்பாம நான் இப்ப இருக்கேன். என்னை மீறி ஆவியானவர் பேசிடுவாரா? அப்ப என்னது, நீ அந்நிய பாஷை 1 மணி நேரம் பேசுறதும் 1/2 மணி நேரம் பேசுறதும் 2 மணி நேரம் பேசுறதும் நீ விரும்பினாதான் அந்த பாஷைகளை பேச முடியும். கைதட்டும், பேச முடியும். ஹல்லேலூயா. நான் சபையில 5 நிமிஷம் பேசிட்டு 2 சபபபபபபா சபபபபபபா அப்படின்னு எனக்கு போதியா அப்படின்னு நினைச்சேன்னா நீ அப்படியே தான் இருக்கணும். நான் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நான் பேசுவேன் அப்படின்னு நீ விரும்பினாதான் நீ வாயை திறந்து அவர் வரத்தை வச்சிருக்கிறாரு, நீ பேச தொடங்கினா அவர் உள்ள இருந்து வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் அப்படிதான். அந்நிய பாஷைங்கிறது நமக்கு தெரியாமலே உள்ள இருந்து ஆவியான மணிக்கணக்கா பேசுவார். இல்ல, அவர்கள் பேச தொடங்கினார்கள். நீ பேச விரும்பணும். இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன நன்மை, இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா. அத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நீங்க அது தெரிஞ்சாதான் இன்னும் இன்னைக்குல இருந்து அந்நிய பாஷையை கூட்டிடுவீங்க பாருங்க. இல்ல நீங்க தப்பிக்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் அதே 1 கொரிந்தியர் 14:18 பாத்தீங்கன்னா, உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த கிருபையை பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் அதிகமா கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாருன்னா, உங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறேன். ஏன் பவுல் அப்படி பேச விரும்பி இருக்கிறாரு? அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத கடைசி கால வெளிப்பாடு யாரு கொடுத்தாரு? பவுலுக்கு தான் கொடுத்தாரு. பேதுருக்கே புரியல. அப்போஸ்தலனுக்கு தலைவன் யாரு? பேதுரு. அவருக்கே தெரியாத விசுவாச சத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் கடைசி காலத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியர்களா மாற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினது பேதுருக்கு அல்ல, பவுலுக்கு தான் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். கைதட்டும், பவுலுக்கு தான். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாரை விட இவர் அதிகமா அந்நிய பாஷை பேசிட்டாரு பாத்தீங்களா. அதனால யாருக்குமே கிடைக்காத ஒரு வெளிப்பாடை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்து விட்டார். கைதட்டும், பவுலுக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இதுல உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவன், நான் எல்லாரை விட அதிகமா அந்நிய பாஷை பேசணும்னு நினைச்சேன்னா யாருக்குமே கிடைக்காத வெளிப்பாடு, அற்புதங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறாரு. நீ அந்நிய பாஷை பேசினால். கைதட்டும், நீ பேசினால். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை பேசும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? வெளிப்பாடுகள் அதிகமா வரும். வெளிப்பாடுகள், தரிசனம், சொப்பனம். அதை விட பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? பைபிள்ல இருக்கிற சத்தியங்கள் இருக்கு பாத்தீங்களா. சிலருக்கு பாருங்க, பைபிளை விரிச்சுதான் வச்சிருப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்க பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு. விரிச்சுதான் வச்சிருப்பாங்க. விரிச்சு வச்சிருப்பாங்க. மண்டை பூரா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரும். உலகம் சுற்றும், சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா பைபிளை விரிச்சுதான் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேளுங்க, அவங்களால சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்க. பைபிளை திறந்து பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே மனசுக்குள்ள பேசிட்டே நீங்க பைபிளை தியானிச்சு பாருங்க. வெளிப்பாடுகள் பைபிள்ல கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பைபிளை படிச்சு நீங்க துள்ளி குதிப்பீங்க. இயேசு கிறிஸ்து ஒரே சரீரத்தினால் ஒரே பலியினால் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கிட்டாரு, எல்லா சத்துருவை அழிச்சிட்டாரு. துள்ளி குதிப்பீங்க. ஏன்னா நீ படிக்க 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 அந்நிய பாஷை பேச பேச பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஆவியானவர் பவுலுக்கு எடுத்து கொடுத்தது போல உனக்கு எடுத்து கொடுப்பார். கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 எடுத்து வாசித்து பாருங்க. என் நாமத்தினாலே இதோ அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. பாத்தீங்களா? பிதா அனுப்ப போகிற
பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் உண்டு, என்னது? தேற்றரவாளன். இவர் யாரால வந்தாராம்? என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்திற்கு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திற்கு. யாரால அனுப்பப்பட்டாராம்? பிதாவால் அனுப்பப்பட்டாராம். யாருக்காக அனுப்பப்பட்டார்? எனக்காக. யாருக்காக? எனக்காக. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை ஏன் அந்நிய பாஷை பேசும் பொழுது உனக்குள்ள பைபிள்ல இருக்கிற சத்திய வெளிப்பாடுகள் வருதுன்னா, அத இயேசுவின் நாமத்திற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டவராகிய தேற்றரவாள பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து உனக்கு போதிப்பாராம். ஐயா, உங்க பாஸ்டர் சொல்றது கூட உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நீ அந்நிய பாஷை பேசும் பொழுது இந்த வேதத்தை எழுதின ஆக்கியோன் ஆவியானவர் தான். அவர்தான் உன்னத போதகர். சொல்லுங்க, எல்லா போதகருக்கும் பெரிய போதகர் பரிசுத்த ஆவியானவர். கைதட்டுவோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்யறாரா? எல்லாவற்றையும் போதிப்பாரா. நீ பைபிளை திறந்து வச்சிருப்பீங்களா? படிச்சவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும். பேதுரு யோவான்லாம் படிக்காத பள்ளிக்கூடமே போகல. ஐயா, அவங்க வேதத்தை எடுத்து போதிக்கிற பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்களா? ஏன்னா உள்ள இருக்கிற யாரு? ஆவியானவர். படிச்சவங்களையும் பயன்படுத்துவாரு, படிக்காதவங்களையும் பயன்படுத்துவாரு. ஏன்னா பெரிய போதகர் தான் யாரு? தேற்றரவாளன். அவர் பைபிள்ல இருக்கிற எல்லாவற்றையும் நினைச்சுவாராம், போதிப்பார். அடுத்து என்ன சொல்றாராம்? நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வேத வசனத்தை நினைச்சுவாராம், நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு டீச்சிங் ஓடும். ஆவியானவர் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து எடுத்து கொடுப்பார். ஏன்னா நீ அந்நிய பாஷையில கொஞ்சம் அதிகமா பேசி பாருங்களா, அந்த நேரத்துல டக்கு 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 டக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் போதிப்பார். அதாவது அந்நிய பாஷை பேசி ஆவியானுடைய உதவியோடு பைபிள் வாசிக்கிறவனுக்கும் சும்மா திறந்து பைபிளை வாசிக்கிறவனுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்ப நைட் இருக்கு, இரவு இருக்கு. அந்த இரவு தூங்கி முழிச்சு விடிச்ச உடனே அந்த பகலுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்களா? இந்த வெளிச்சம், நைட்டு இருட்டு, இந்த பூமி முழு இருட்டா இருக்கு. காலையில 7 மணிக்கு 6:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த இருட்டு போற இடமே தெரியாது, பிரைட்டா இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஆவியானுடைய உதவியோடு அந்நிய பாஷை பேசினா இந்த பைபிளை படிக்கும் பொழுது இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அதே போல ஆவியானவர் துணையோடு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு நீ பைபிளை படிச்ச நீ புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவன் புரிய வைக்கிறதுக்கும் இரவுக்கும் வெளிச்சத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் உண்டு. கை தட்டுவோம், உண்டு. ஹல்லேலூயா. அதாவது நீ சென்னைக்கு இங்க இருந்து சைக்கிள்ல போறதுக்கும் அல்லது சென்னைக்கு இங்க இருந்து பிளைட்ல போறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீ சைக்கிள்ல உண்ணி உண்ணி பல நாள் அமுக்கணும், ஆனா பிளைட்ல ஏறி உட்கார்ந்த போதும் ஜம்முன்னு இறங்கிடும். அதே மாதிரிதான் புரியலையே புரியலையே அந்த பைபிள் எடுப்போம், விளக்கவுரை எடுப்போம், கண்கான்ஸ் எடுப்போம், ரெஃபரன்ஸ் பைபிள் எடுப்போம். இப்படியே உருட்டி மணிக்கணக்கா எடுக்கிறதுக்கு நீ அந்நிய பாஷை அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல உன் பிரச்சனைக்கு தக்கவாறு ஆவியானவர் அந்த வேதத்தை உனக்கு தெளிவா யெகோவா ஈரே ஐஸ்வர்ய சம்பூர்ணர், மன்னிப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உன் பொருளாதார தேவைகளை சந்திப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உன்னை சுகமாக்குறதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உனக்கு சமாதானம். இப்படியே எடுத்து 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 உன் பிரச்சனைக்கு தக்கவாறு உன்னை விலக்கி எப்படி பிளைட்ல ஜம்முன்னு போய் இறங்குறியோ அந்த அளவுக்கு இந்த வேத வசனம் உனக்குள்ள விசுவாசத்தை தூண்டி உன்னை பரவசமாக்குற உன்னத அற்புத விலையேற பெற்ற போதகர். கைதட்டும், போதகர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுக்கிறீங்களா? நீங்க அந்நிய பாஷை பேசி நீங்க பைபிள் தியானிச்சு பாருங்க,
உங்களுக்குள்ளத அப்படியே வெளிப்படுத்தி வசனத்தை அப்படியே உங்களுக்கு தக்கவாறே பேசுவார். நான் சில நேரங்கள பைக்ல போகும்போது அந்நிய பேசும்போது சில கார்ல பின்னாடி வசனம் இருக்கும், அதை வச்சே செய்தி எடுத்துருவார். அந்த வசனத்தை வச்சே உள்ள போதிப்பார். சில வீட்டு கூட்டங்கள் அப்படிலாம் வரும்போது அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருப்பேன், கரெக்டா அந்த சப்ஜெக்டுக்கு இன்னொரு வசனம் கொடுப்பாரு, இன்னொரு அப்படியே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் போதகர், அவரை தான் சமந்துட்டு அலைகிறோம். அப்ப அவர் உள்ள இருந்து நினைச்சுவாரு, போதிப்பார். ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ, ஒரு சோதனை வரும் பொழுதோ அவர் போதிப்பார். அல்லேலூயா. போன வாரம் பைபிள் ஸ்டடியில எனக்கு அதை தான் போதிச்சார், எலிசாவை குறித்து போதிச்சார். அப்படியே உள்ள ஓடுது, ஏன் எலிசா எலியாவை விடாம விரட்டிட்டே போனான்ல, அது மாதிரி விரட்டிட்டே போ, விடாத விடாத விடாத. நம்மளுக்கு போதிக்கிற, இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியாம தடுமாறுறாங்க. ஆனா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர வேத வசனத்தை விலக்கி நீ என்ன செய்யணும்னு போதிக்கக்கூடிய ஒரு தேற்றரவாளர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவரை தொடர்பு கொள்ளு, அவரோடு நீ பேசு. நீ பிளைட்ல பறக்கிற மாதிரி உன்னை ஒரு நொடியில ஆண்டு ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்கிறார். கை தட்டும், விடுதலை ஆக்கிறார். இப்பதான் நம்ம அந்நிய பாஷைக்குள்ளே போக போகிறோம். இந்த அந்நிய பாஷை பேசுவதனுடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக நாம் பேசுகிறோம்? ஏன் அதிகமா அந்நிய பாஷை பேச சொல்றாரு? அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதீர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? 1 கொரிந்தியர், இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம உள்ள போறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினால். பிசாசுக்கே தெரியாத லாங்குவேஜ் இதுதான், ஒருத்தனுக்குமே தெரியாது. அது தேவனுக்கும் உனக்குள்ள டைரக்ட் கனெக்ஷன். அந்நிய பாஷையில பேசுறவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்துல ரகசியம் பேசுகிறான். ரகசியமே பெண்கள்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும். என்ன செய்வாங்க, குசு 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 குசுன்னு ஆராதனையில பவுல் கண்டிக்காரு, சபையில பெண்கள் பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படி சொன்னாரு? அதை வச்சுதான் வேற மாதிரி ஆக்கிட்டாங்க, எதுவுமே பண்ணக்கூடாது. அது எதனாலன்னா அந்த சபை ஒரு அங்கிட்டு பேசுறது, இங்கிட்டு பேசுறது, இப்படி பேசுறது, இந்த இதெல்லாம் அதனாலதான் அவர் கோவப்பட்டு அதை பேசினாதான் அது உபதேசமாக்கிட்டாங்க. அது என்னன்னா அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவனிடத்துல என்ன செய்றாய்? ரகசியம் பேசுகிறான். உனக்கும் தேவனுக்குள்ள டைரக்ட் கனெக்ஷன், ரகசியம். நீ அவட்ட ரகசியமா ஒண்ணு கேட்கிற, அவரு உன்னை ரகசியமா சொல்லி கொடுத்துட்டு போயிருவாரு. ஐயா, அந்நிய பாஷை பேசணும்ன்ற தப்பவே முடியாதுயா. நீங்க எவ்வளவு 4 செவுத்துக்குள்ள என்ன பேசுறீங்களோ நீங்க நம்ம உடன் ஊழியர்கிட்ட கேளுங்க, மிரளதான் செய்வாங்க. என் கூட வண்டியில இருந்தாலே எப்படிதான் கண்டுபிடிக்கீங்க, எப்படிதான் அந்த பகுத்தறிவு வரும், அந்த அறிவு உணர்த்து வரும், மனசுக்குள்ள நினைக்கிறத டக்குன்னு கண்டுபிடிக்கீங்க. நான் தப்புதான், நான் போய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கிறேங்க. ஏன்னா தப்ப முடியாதுங்க. ஏன்னா நம்ம தேவனிடத்துல ரகசியம் பேசும்போது அவர் ரகசியமா ஊதிடுவார். கை தட்டுவோம், ரகசியமா சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. அந்நிய பாஷை பேசுறவன் ஆவியினாலே தேவனிடத்துல ரகசியம் பேசுறான். நீ 4 செவுத்துக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்கும். எலிசா சொன்னது போல நீ அறையில பேசுறதெல்லாம் எங்க செய்யுது? பள்ளி அறையில் பேசுறது கர்த்தர் எனக்கு அப்படியே நினைச்சார், எனக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஆரம்ப நாட்கள்ல அவர் இப்போ இறந்துட்டாரு, ஜெய்பாண்டியன். என்னன்னா திடீர்னு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமானதில்ல. எனக்கு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை யாருடைய போனையும் நான் எடுக்கவே மாட்டேன் லேசுக்குள்ள. அவங்க சில நேரங்களில் லேட்டா வருவாங்க. அப்படி உள்ள வந்த உடனே நீ சொத்தை விற்காத, நீ அதை பண்ணாத, அதை வச்சுதான் அங்க சண்டை வந்திருக்கும் போல. அவங்களுடைய குழந்தையாக்கு திருமணத்துக்கு அதை விற்கிறதுக்கு அப்படி பேசி ஏதோ ஒண்ணு வந்திருக்கும் போல. உள்ள வந்த உடனே டக்குன்னு பிசாசை கையை ஒட்டி, திருடனை கண்டுபிடித்தால் 7 மடங்கு திருப்பி கொடுக்கணும்.
இருக்கிற சொத்தெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காத, உன் குழந்தைய கட்டி கொடுக்கறக்கா விக்காத, நீ அதை அப்படின்னு அந்த செய்தி போன உடனே அவரு வீட்டுல போய் பொண்டாட்டி போயிட்டு சண்டை போட்டுருக்க. நீ காலையில பாஸ்டர்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டியோ, காலையில போஸ்டர்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டியோ. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை போனே எடுக்க மாட்டாங்க, பண்ணாலுமே எடுக்க மாட்டாங்க. இல்ல உள்ள போனவன்னு அப்படியே தொடக்கத்திலிருந்து முடிவு வர சொல்றாரு. ஒரு 2 நாளைக்கு மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரை சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுல பெரிய பாடாயிரும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுறவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுறதுனால அவர் சில காரியங்களை ரகசியமா வெளிப்படுத்துறாரு. யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கை தட்டுமா? ஹல்லேலூயா. அது தேவனிடத்துல ரகசியம் பேசுகிறோம். அது பிசாசுக்கே தெரியாதா? ஒருவனும் அறியாது இருக்கிறபடினா. இப்ப நீ ஆண்டவர்ட்ட கேட்க வச்சீங்களா, பிசாசு பாப்பா என்னத்தை கேட்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். நீங்க அந்நிய பாஷையில கேட்டீங்க வச்சுங்களா, உங்க பக்கத்துல இருக்கிற பிசாசு இவன் ரொம்ப நேரம் பேசுறானே, இவன் என்னத்தை கேட்கான்னே தெரியலையே, என்னத்தை கேட்கான்னு தெரியல, ஆண்டவர் இப்ப என்னத்தை சொல்றாருன்னு தெரியலையே, அப்படியே பிசாசு மெண்டல் பிடிக்கிற மாதிரி ஆக்கணும்னா அந்நிய பாஷை பேசு. கை தட்டும். அந்நிய பாஷை பேசு. அவனை குழம்பி அவனை பிசாசை நிம்மதி இல்லாம ஆக்கணும்னா நீ அந்நிய பாஷை பேசுன, உன் சத்துரு மண்டை பிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. 4ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்நிய பாஷையில் பேசுகிறவன், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலர் 1ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்காம 2ஆம் கிளாஸ் பாடத்துக்குள்ள போக கூடாது. சிலருக்கு ஆண்டவர் கிருபையா சில வரங்களை கொடுத்துருவாரு. சிலருக்கு பாத்தீங்கன்னா கண்ணை மூடுனா தரிசனம் தெரிஞ்சிரும், வாயை திறந்தா அந்நிய பாஷையில அதாவது ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தா சில தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுரும். எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் வரம் வெளிப்படுத்தினாலும் முதல்ல என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை பேசுறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகிறான். அப்படின்னா என்னது? தனிப்பட்ட முறையில நீ வளர்ற. ஐயா இப்ப நீ சபையில தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு 12 மணிக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற, வீட்டுல போய் ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரு நோய் வந்துட்டியா, அல்லது ஒரு 4 மணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டியா, புஷ்வான மாதிரி போயிருவீங்க. ஐயோ எனக்கு நோய் வந்துட்டு, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துட்டு, ஐயோ என் பிள்ளைங்க எனக்கு தொந்தரவு பண்ணுது, ஐயா என் கணவன் எனக்கு பிரச்சனை பண்றாரு, என் மனைவி எனக்கு பிரச்சனை பண்ணுது, ஐயோ எனக்கு வேலையில பிரச்சனை, ஐயா எனக்கு கடைக்காரன் நிம்மதியா இருக்க விடல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு வச்சிருங்களா, அவன் 12 மணிக்கு தான் தீர்க்கதரிசனம் வர வச்சிருப்பான். 4 மணிக்கு ஆள் பீஸ் ஆயிடுவார். என்ன ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா இல்லையா, எனக்கு ஏன் சோதனை? வேறு மனுஷனா மாறிடுவான். தண்ணி அடிக்கிறவனா, ஒரு கொலை பண்றவனா கூட மாறிடுறான். ஏன்னா ஐயா தீர்க்க தரிசனம் வரும், சொப்பனை வரும், அது கிருபையா உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா உன்னையே நீ பாதுகாக்கணும், நீ வளரணும், நீ ஆவிக்குரிய ஜீவத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன வந்தாலும் பேஸ் பண்ண முடியா அப்படிங்கிற அளவுக்கு நீ வளரணும்னா அந்நிய பாஷை பேசுறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். கை தட்டும். தனக்குத்தானே, தனக்குத்தானே. உன்னையே நீ விடுதலையாக்க முடியல, நீ பிறரை கிருபையா விடுதலை ஆக்கி இருக்கலாம். ஆனா நீ நல்லா இருந்தாதான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். நீ நல்லா இருந்தாதான் உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு நீ ஆசீர்வாதமா நீ மாற முடியும். அப்ப ஒன்ன நீ வளரணும்னு நினைச்சேன்னா நீ அந்நிய பாஷை பேசு. வசனம் எப்படி இருக்கு பாருங்க, தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். நீங்க வளரணும். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது ஒரு வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துரு, சத்துரு இப்படி வருவான்பா பயந்துராத, இப்படி வருவான் ஆனா அது ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி அசால்ட்டா அந்த பிரச்சனையை உதறி விட்டுட்டு போயிருவ. இல்ல நீ அந்நிய பாஷை பேசி உன்னை நீ வளர்த்துக்கிறல வச்சுக்கிறீங்களா, வசனத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி அல்லது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி சொல்லுவார், இப்படி வரும், அசராத, பயப்படாதன்றாரு. தெரிஞ்சுக்கிட்ட என்ன நீ அசால்ட்டா ஊதி விட்டுற, தெரியலன்னு நினைச்சுவீங்க. அதுக்கு முன்னாடி ஓ ஆண்டவர் 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 பேதுரு மாதிரி உமக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறேன். ஏன் சொல்லுவார், இப்ப நீ மறுதளிப்பா பாரு அப்படிம்பாரு.
ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு பேதுரு எங்கேயாவது மறுதளிச்சிருக்கான பாருங்க, கிடையாது. ஜெயில போட போற போடு, நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை போடு. ஐயா அது ஏற்கனவே கத்த சொல்லிட்டாருயா, நான் இள வயதுல மறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ நாளைக்கு என்ன விடிய காலமே தூக்கு போட்டாலும் தூக்கு, அது தூக்கே நொறுங்கிரும். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு பேதுரு அசால்ட்டா சிறையில படுத்து தூங்கிட்டாரு நிம்மதியா. யாருக்காவது காலையில செத்து போகும் தெரிஞ்சா தூக்கம் வருமா? பேதுரு தூங்கிட்டாரு. ஏன் தெரியுமா? மேல் வீட்டறையில் அந்நிய பாஷையில பேசுற அனுபவத்தை என்னைக்கு பெற்றானோ அன்னைக்கே பிரச்சனையை ஊதி விட்டுட்டு போயிட்டான். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுடைய மிரட்டலுக்கு எல்லாம் நீ பயப்படாம ஊதி விட்டுட்டு நீ போன்னு நினைச்சேன்னா, நீங்க பரிசுத்த ஆவியில ரகசியம் பேசுங்க தேவனோடு. தனக்குத்தானே பக்தி விரித்து உண்டாக பேசுகிறான். அதுக்காக தீர்க்கதரிசன வரத்தை நான் மட்டுப்படுத்தல. நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளணுமே. நீ விபத்துல, வியாதியில, உன் குடும்ப பிரச்சனையில உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள தனக்குத்தானே பக்தி விரித்திய வேதம் சொல்லுது. ஆவி மனிதனை கட்டி எழுப்புகிறான், விசுவாசத்திலே வளருகிறான், ஜெப வாழ்க்கையிலே வளருகிறான், சோதனையில அவன் ஸ்ட்ராங் ஆகிறான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படிங்கிற விசுவாசத்துல வளர வைப்பதுதான் இந்த பக்தி விருத்தி. அந்நிய பாஷை, கை தட்டுவோம், அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அதுக்காக நான் தீர்க்க தரிசனத்தை மட்டுப்படுத்த நினைக்காதீங்க, தரிசன வெளிப்பாட மட்டுப்படுத்த நினைக்காதீங்க, அது தேவைதான். ஆனா இவ்வளவு இருந்தாலும் ஒன்ன நீ பாதுகாத்து கொண்டு நீ ஸ்ட்ராங்கா வளரணும்னு சொன்னா, அந்நிய பாஷை பேசுறவன் தனக்குத்தானே பக்தி விரித்து உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த அந்நிய பாஷையில இன்னொரு பிளஸிங் இருக்கு பாருங்க. யூதா புஸ்தகம் ஒரே புத்தகம் தான் இருக்கும். அதுல யூதா ஒரு அத்தியாயம் தான் இருக்கு. அதுல 1:20-21. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்துறார் பாருங்க. ரெண்டு காரியங்களை தேவனுடைய மனுஷருங்க என்ன வெளிப்படுத்துறாருன்னா, நல்லா கவனிங்க. உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதியாக்கி கொண்டு. அப்படின்னா என்னதுன்னா, அந்நிய பாஷை பேசுறவன்ல லேசுக்குள்ள அவனை அசைக்க முடியாது. அவன் சாத்தான் சொலவுலதான் புடைக்கட்டுமே, அவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, எப்பா இப்ப உன்னை சோதிக்க வருவான், சவுந்தராத. அப்படியா, ரைட்டு, வரட்டும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுறவன் மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதியா இருப்பானா. அப்ப நீ பேச 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 விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிருவா. யோபு சொன்னான்ல, என்ன கொண்டு போட்டாலும் சரியா நான் மறுதளிக்க மாட்டேயா. மனைவி சொல்றா, இன்னும் இவ்வளவு கஷ்டம், உடம்பெல்லாம் வீடு சொத்துக்கிட்டு எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் வியாதி வந்துட்டு இன்னும் ஆண்டவர் சொல்லு, தேவனை தூசித்து ஜீவனை விடுமியா, இன்னும் எதுக்கு ஆண்டவர். ஆனா யோபு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். சாவே வந்தாலும் என் அப்பாவை நான் மறுதளிக்க மாட்டேன். அப்ப எப்படி பாருங்க, விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டான். அல்லேலூயா. ஒண்ணு விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகுறாரு. சிலர் பாருங்க, காலையில நல்ல பவரா இருந்த மாதிரி இருக்கும். விசுவாசம் சொல்லுவான், பவரவா இருக்க, இப்ப நான் வீட்டுல உனக்கு வச்சிருக்கேன் வேட்டை அப்படிம்பா. அது யார் மூலியமா, அது பிள்ளைகள் மூலியமா, யார் மூலியமா வந்துடும், அப்படியே புஷ்வான மாதிரி போயிடும். ஆனா நீங்க சும்மா இருக்கும் போல அந்நிய பாஷை பேசி பாருங்க, ஒண்ணு அந்த பிரச்சனையை வரவிடமாக்கிடுவாரு. அப்படியே வந்தாலும் அதை எப்படி பேஸ் பண்ணணுங்கிறத அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங்கா ஒண்ணு ஆக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் உன்னை உறுதியாக்கி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அடுத்த ஒரு காரியம் நடக்க பாருங்க. அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன செய்யணுமா, காத்துக்கொண்டு. அப்ப என்னன்னா, கடைசி காலத்துல நிறைய பேருக்கு அன்புலாம் தணிஞ்சு போயிருமா, அன்புலாம் தணிஞ்சு போயிரும். ஆனா உண்மையிலே நீங்கெல்லாம் ரொம்ப அன்பா தான் இருக்கீங்க. நீங்க அன்பா தான் இருக்கீங்க. நான் கொரியால இருக்கிற பாலியங்கிச்சோ சர்ச்சிலே பார்த்தோம், 1.5 மணி நேரம் தான் ஆராதனையா. டக் டக்
1.5 மணி நேரம், அடுத்த 1.5 மணி நேரம், அடுத்த 1.5 மணி நேரம். நான் நினைப்பேன், நமக்கு 3 மணி நேரமே காண முடிக்கப்பா. எப்படி 1.5 மணி நேரத்துல என்ன பண்ணி முடிப்பாங்க? 2 பாட்டு ஒரு செய்தியோட முடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியலையே. 1.5 மணி நேரம், அடுத்த 1.5 மணி நேரம், அடுத்த ஒண்ணு. கொரியால நம்பர் 1 சபையிலே 1.5 மணி நேரமா நமக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உன்னுடைய அழைப்பு வேற, அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு வேற. அல்லேலூயா. நீ ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருக்கிறது தேவன் மேல இருக்கிற அன்புதான். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சில நேரங்கள் கடைசி காலத்துல வேதம் சொல்லுது, நோவா காலத்துல நடந்த மாதிரி நடக்குமா? ஜோமா, உங்க வீட்டுல வீட்டு கூட்டம் வைக்கலையா? அது வீட்டு கூட்டம், அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. உங்க வீட்டுல வீட்டு கூட்டம் வச்சா உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் உடையும், உன் வீட்டுல இருக்கிற பிசாசுடைய கட்டுகள் உடையும். ஒரு தேவ மனுஷன் வரும் பொழுது அங்க கூட்ட அபிஷேகம் வெளிப்படும், சத்துருடைய வல்லமை உடைக்கப்படும். அன்பு இல்லைங்க, ஒரே பிஸி, ஒரே பிஸி. என்னத்தை பிஸியாகி கடைசியில அந்த உலகத்துல என்னத்தை கொண்டு போறோம்னு தெரியல. கடைசி காலத்துல வந்திருக்காங்க. ஆண்டவர் சொன்னா, நோவா காலத்துல நடந்த போல. நோவா காலத்துல என்னது? பெண் கொடுத்தல், பெண் வாங்குதல், அங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு அந்த தேவனுடைய அன்பை விட்டு அப்படியே பிசாசு பேக் அடிச்சிருவாங்க. அன்பு இல்லாம போயிருமா? 1 மணி நேரம் ஜெபம் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணி நேரம் செய்தி கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயா, புறஜாதி உள்ள மனிதனே தன்னுடைய தெய்வங்களுக்கு எவ்வளவு வைராக்கியமா வாழ்றாங்க தெரியுமா? நீ உயிருள்ள தேவனை சுமந்துகிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி வர்றாரு. அந்த தேவன் மேல இருந்த அன்பை விட்டு நீ விலகிற கூடாது. ஆரம்ப நாட்கள்ல மட்டக்கடையில இருந்து சிதம்பரம் நகருக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு டவுன் பஸ்ஸுக்கு பைசா இருக்காது. 60 பைசா டவுன் பஸ், 70 பைசா தான். அங்க இருந்து ஆராதனைக்கு வர்றதுக்கு காசு இருக்காது. அங்க இருந்து நடந்து வருவேன், குடும்பமா நடந்து வருவோம் சிதம்பரம் நகருக்கு. மட்டக்கடையில இருந்து அப்படி நடந்து வரும்போது பிசா சொல்லுவா, ஆண்டவர் ஆண்டவர் அந்நிய பாசம் சொல்றியப்பா, உங்க ஆண்டவர் இப்படி நடக்க விட்டாரா? ஆண்டவர் ஒரு சைக்கிள் தந்தாரா? ஒரு பைக்கு தந்தாரா? ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை தந்தாரா? உனக்கு என்னத்தையா தந்தாரு? இப்படி ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுற பிசாசு குழப்புவான். அப்பெல்லாம் அந்த அந்நிய பாஷையினுடைய கிருபை இருந்தனால, ஏ பிசாசு, என் ஆண்டவர் எனக்கு கார் தருவார்டா, என் ஆண்டவர் எனக்கு பைக் தருவார்டா, என் ஆண்டவர் என்ன பிளைட்ல போக வைப்பாரியா, அப்படி எல்லாம் பேச வைப்ப. என்ன தெரியுமா? இந்த ஆவியானவருக்குள்ள நீ அந்நிய பாஷைகள் இருந்தா அந்த சோதனை வர வர இயேசு மேல காதல் தான் கூடுமே தவிர அன்பு குறையாது. கை தட்டுவோம், குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த அன்பை திருடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியம் இல்ல. ஆஸ்பத்திரியில மணிக்கணக்கா காத்து கிடக்காங்க. ஐயா, ஒரு டோக்கன் எடுக்க மணிக்கணக்கா காத்து கிடக்காங்க. டாக்டர் வர்றதுக்காக மணிக்கணக்கா காத்து இருக்கிறாங்க. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு முன்பாக காத்திருக்க அவங்களால முடியல. ஏன்னா பிசாசு அன்பை திருடி விட்டான். ஆனா இங்க சொல்றாரு யூதா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உன்னை காத்து. அப்ப என்னன்னா, கடைசி கால சோதனை காலம் இருந்தாலும் என் அப்பாவை விட்டு என்ன ஒரு இம்மி கூட என்ன பிரிக்க முடியாதியா. செத்தாலும் தேவனுக்காக சாவேன். சத்தியத்தை விட்டு நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல வாரம் ஃபுல்லா ஆத்துமா ஆதாயப்படுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தர் வீடா போய் அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வீட்டுல உட்கார்ந்து இருப்பான். அவனை கூட்டிட்டு வர உள்ள சர்ச்சுக்குள்ள வந்தானா பாஸ்டர் ஏசுவார். இத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வர்றது ஏசுவார். ஆனாலும் இயேசு மேல இருக்கிற அன்பு அவருக்கு புரியலையோ, நான் ஏசப்பாக்கு தான் அந்த ஆத்துமாவை இழுத்துட்டு வரேன். இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு வர்றது, பைபிள் ஸ்டடிக்கு வர்றது, வீட்டு கூட்டங்களை அந்த அன்பினால தள்ளப்படணுங்க. நீங்க குடும்ப வாழ்க்கையில பாருங்க, கணவன் மனைவியோ அல்லது தாயும் பிள்ளைகளோ, அந்த அன்பினால வாழ்ற வாழ்க்கைக்கும் கடமைக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. சரி, மனைவி கொடுக்க வேண்டிய காசு இந்த படி சோத்தாக்கி போடு. அதே மாதிரி மனைவி புருஷனா, நான் சமைச்சு போட வேண்டிய வேலை என்னுடைய வேலை, இந்த ஆக்கி போடுறோம் போ, நீ சாப்பிட்டுட்டு போறோம், அப்படிதான் இருக்காங்களே ஒழிய அந்த அன்பினால வாழ்ற வாழ்க்கை இருக்குங்க.
அதே மாதிரிதான் நம்முடைய மணவாளன் இயேசுவுக்கு மணவாட்டி அன்பினால, அப்பாவுக்காக நான் சாதிக்கணும், அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும், அப்பாவுக்காக அப்படிங்கிற ஏதோ 2 மணி நேரமா என் வேலை முடிஞ்சது, 2 பாட்டு, ஒரு ஆராதனை, செய்தி காணிக்கப்பட்டாச்சு, என்ன வெளியே அவுத்து விட்டுருங்க, நான் போய்கிட்டே இருக்கேன், அடுத்த சண்டே தான். ஏங்க, அன்பு அந்த அந்நிய பாஷையில பேசி பாருங்க, உங்களை கொடைய ஆரம்பிச்சிருவாரு. சும்மா இருக்க முடியாது. பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எய்த்த வீடு, போற இடத்துல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சொந்தக்காரன் பந்த ஒருத்தரையும் விட மாட்டேன். உட்கார்ற இடத்துல எல்லாம் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இரு. அங்க ஆட்டோமேட்டிக்கா உன் மூலியமா வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இயேசு மேல அந்த காதலை உண்டாக்குறதே இந்த ஆவியானவர் தான். கை தட்டுவோம். இந்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மணியை பார்த்து பார்த்து வாழ்றது அது கடமைங்க. அதுக்காக நான் இழுத்துட்டு போகணும்னு சொல்லல. சில நேரங்களில் என்ன சொல்றேன்னா, அந்த ரூல்ஸ் டைம் பார்த்து அதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, அதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. அன்பு, பவுல் சொல்ற, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை நெருக்கி ஏவுகிறது. 2 கருத்து சொல்றார். மகா பரிசுத்தமான விசுவாசம். நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அது மேல விசுவாசம் குறையாம இருக்கணும்னா நீ அந்நிய பாஷை பேசிதான் இல்ல வச்சுக்கிறவங்கள குழப்புவான். இனிமே எங்கப்பா செய்வாரு, அவர் இயேசு செய்வாரு, அதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? ஆமா, இயேசு நம்ம அப்படின்னு ஒரு அவிசுவாசம். ஆனா நீ அந்நிய பாஷை பேசுனா இயேசு தானப்பா சொல்லி இருக்கிறாரு, என்னை விட நீ பெரிய காரியம் அப்படின்னு அந்த வார்த்தையை போதிச்சு உனக்கு விசுவாசத்தை தூண்டி உன்னை உறுதியாக்குறதே இந்த பாஷையின் ரகசியம் தான். அடுத்து சொல்றாரு, அன்பு சோதனை, நிந்த, அவமானம், பாடு, அடி. எத்தனை பேர் இதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கணவன் அடிச்சு, ஐயா நீ சபைக்கு போக கூடாது, நீ போக கூடாது, சபையில இருந்து அடிச்சு கடகடன் இழுத்துட்டு வந்தவங்க எல்லாம் அதுல உட்கார்ந்து இருக்காங்க. அல்லேலூயா. அந்த பொன்மணிக்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அது தேவனுடைய அன்பு இல்லாம அப்படின்னு வாழ முடியாது. மாப்பிள்ள முக்கியம், அவர் அடிக்கிறாரு, அடியெல்லாம் தான் அப்படின்னு வீட்டுல உட்கார முடியாதா? சொந்த பந்தத்துக்கா? சொந்தமே குடும்பமே எதிர்த்து எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரியா? இன்னைக்கு அதனாலதான் பிள்ளைகள் மனமாறுச்சு. இன்னைக்கு பிள்ளைகள் ஊழியம் செய்யுது. அப்படி என்ன, இந்த ஆவியானவர் நம்மளை விசுவாசத்தில் உறுதியாக்கி, அந்த அன்பு எத்தனை பாடுகள் அவமானம் வந்தாலும் அந்த அன்புக்குள்ளே வேறுண்டி நிலை நிற்க வைப்பவர் இந்த ஆவியானவர் கொடுக்கிற வாசை. கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம், தேவன் உன் மேல அன்பாதான் இருக்கிறாரு, அந்நிய பாஷை பேசுறதுனால தேவன் உன் மேல அன்பு குறைஞ்சு, நீ பேசினாலும் பேசட்டாலும் தேவன் அன்பானவர் தான், அவர் மாற மாட்டாரு. ஆனா நீ பேச பேச என்ன நடக்குன்னா, தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொண்டு நீ மாறிக்கிட்டு இருக்க. எப்பா என்ன ஒவ்வொரு தடையும் காத்தாரியா, எப்படி எல்லாம் இருந்த நீ எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு உன்னை நினைப்பூட்டி ஒன்னு அன்புள்ளவனமா. அவர் எப்பொழுதுமே அன்பானவர் தான். கைத்தட்டும். எப்பொழுதுமே அன்பானவர் தான். நீ அந்நிய பாஷை பேச 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 நீ அன்பை புரிஞ்சு கொண்டு அவருக்காக எதையும் செய்ய, உயிரை கூட விடக்கூடிய அளவுக்கு நீ மாறிடுவ. அதுதான் அந்த அந்நிய பாஷையினுடைய ரகசியம். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 28, ஏசாயா 28, 11, 12. பரியாச உதடுகளினாலும், பரியாச உதடுகள் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே நீங்கள் இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறு, இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. ஐயா, அந்நிய பாஷை பேசினாதான் உனக்கு இளைப்பாறுதல, நிம்மதியா, நிம்மதின்னு சொல்றாரு ஆண்டவர். என்ன இப்ப பிரச்சனை உன் வீட்டுல இருந்தா, உடைய வேலையில பிரச்சனை இருந்தா, பண கஷ்டம் இருந்தா, அல்லது கடன்காரன தொல்லை இருந்தா நீ நிம்மதியா வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்நிய பாஷை பேசிப்பாரு, என்ற ரகசியத்தை பேசிப்பாரு, நானும் உன்கிட்ட பேசுவேன், இதுவே உனக்கு இளைப்பாறுதல், இதுவே உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு வர கதை. எசேக்கியா பிரான்ஸ் அடிக்கடி என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் மொழி தெரியாதவளை போட்டு கெட்டி, ஏன்னா ஜெர்மன்ல உள்ளவரை போய் கட்டியிருக்காரு. சில நேரங்களில் இவர் பேசுறது அவருக்கு புரியாதான், அவர் பேசுறது இவருக்கு புரியாதான். அவர் ஒரு சட ஒரு பிரசங்கத்துல சொன்னாரு, என்ன செய்யனே தெரியாது, என்ன ஆண்டவர் கெட்ட சொன்னாரு, கெட்டிட்டேன். ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தலைவர் என்ன புரியாது, அந்த மொழி தெரியாது. நான் சொல்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றது எனக்கு புரியாது. உடனே என்ன செய்வாராம், கதவு பூட்டிட்டு அந்நிய பாஷை தான் பேசுவாராம்.
உடனே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வெளிப்படுத்துவாராம். ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டுவாராம். ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டுவாராம். உடனே இவரு போய் நேர ஆப்பிள் பழத்தை எடுத்து ரெண்டா வெட்டுவாராம். வெட்டி மனைவிட்ட கொண்டு இந்த ஆப்பிள் பழத்தை ரெண்டா வெட்டி கொடுப்பாராம். உடனே சிரிச்சுக்கிட்டு கெட்டி பிடிச்சிட்டு அப்படியே பிரச்சனை சால்வ் ஆயிருமா. இப்ப யோசிப்பாரா, ஓ ஒரு ஆப்பிள் பழத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, ஆப்பிள் பழத்தை ரெண்டா வெட்டினோன்னு மனைவி அப்படியே. அப்ப என்னன்னா, ஆவியானவர் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதை எப்படி கூடாக்கணுங்கிறத ஆவியானவர் அந்த வேலையை செய்ய வச்சுட்டா இருப்பாருங்க. அல்லேலூயா. இதான் ரகசியங்க. பாலியங்கிச்ச சொல்லுவாரு, எனக்கு 10,000 உடன் ஊழியர் இருக்காங்கய்யா. 10,000 ஊழியர்கள்னா 10,000 தலைவலி. ஏன்னா ஒருத்தனை பத்தி குறை சொல்லுவான், இன்னொருத்தனை பத்தி குறை சொல்லுவான். நான் இதெல்லாம் கேட்டா மண்டை வெடிச்சுன்னு உள்ளுக்குள்ள போய் கதை வெடிச்சு பூட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு வருவாராம். தேவன் தானே சொன்னாரு, அந்நிய பாஷையினாலும் பரியாச உதலினாலும் என் ஜனத்தோடு இதுவே இளைத்தவனுக்கு இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவர் பாலியங்குச்ச பேசிட்டு வருவாராம். வெளியே வர்றதுக்குள்ள சண்டை போட்டு அத்தனை உடன் ஊழியர்களும் ஒண்ணு சேர்ந்து பேசி சமாதானமாயிருவாங்களாம். இவருக்கு வேலையே இருக்காதான். ஏன்னா அவங்களுக்கு எப்படி சமாதானமாக்கணும், எப்படி அந்த பிரச்சனத்தை சால்வ் ஆக்கணும் அப்படிங்கறத ஆவியானவருக்கு தெரியும். கை தட்டும். ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அந்த அந்நிய பாஷையில பேசும்போது ஏன் இளைப்பாறுதல் கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய மனித நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, உங்க மனித ஆவில தான் தேவன் இருக்கிறார். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தியோ அன்னைக்கே உன்னுடைய மனித ஆவி மீட்கப்பட்டுட்டு அங்க தேவன் வந்துட்டாரு. அப்ப நமக்கு ஏன் பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லாம அப்படி இருக்கிறான்னா அது எங்க பிரச்சனைனா உன் சரீரத்திலையும் உன்னுடைய ஆத்துமாவிலையும் பிரச்சனை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவன் எனக்குள்ள வந்துட்டாரு, எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு வேலையில நிம்மதி இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. ஏன்னா நிம்மதி கொடுக்கிறவர் உள்ளதான் இருக்கிறாரு. இருந்து ஏன் வரலன்னா உள்ள இருக்கிற ஆவியானவரை வேலை செய்ய அனுமதி. உள்ள வந்துட்டாரா, அந்த ஆவியானவரோடு தொடர்பு கொண்டு நீ அந்நிய பாஷையில பேச பேச என்ன நடக்கு தெரியுமா? உன் ஆவில இருக்கிற சமாதானம், உன் ஆவில இருக்கிற சுகம், உன் ஆவில இருக்கிற சந்தோஷம் அது அப்படியே ஆத்மாவைய மனதுக்கு வருது. இன்னும் அந்நிய பாஷை பேச 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 அந்த ஆத்மா மனதை தாண்டி உன் சரீரத்துல வரும் பொழுது சொல்லுங்க, முழு விடுதலை, முழு இளைப்பாறுதல். கை தட்டுவோம். இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு சமாதான, சந்தோஷம் எல்லாமே உன் மனித ஆவில வந்துருது. அதை எப்படி நீ சரீரத்துல அனுபவிக்கணும், ஆத்துமால அனுபவிக்கணும்னா நீ அந்நிய பாஷை பேச பேச அந்த உள்ள ஆவில இருக்கிற சந்தோஷம் அப்படியே ஆத்துமால கசையுது. அந்த ஆத்துமால கசைந்து சரீரத்துல கசையும் பொழுது இதுவே இளைத்தவனுக்கு இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். நீ சொல்லியும் என் ஜனம் கேட்க முடிக்கே அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுறாரு பாருங்க. புடிச்சுக்கிறீங்க இன்னைக்கு இந்த செய்திய. என்ன பிரச்சனை தலைக்கு மேல வந்தாலும் கதவை பூட்டிட்டு 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி நீ பேசிட்டு வெளியே வாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். கை தட்டும். பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஐயா என்னால தீர்க்க முடியாதியா, ஆவியானவரால தீர்க்க முடியும், அவர் கையில குட்டுட்டு அந்நிய பாஷை பேசிட்டேன்னா அவர் கிளீனா கோல்ட் அடிச்சு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:14. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று கருத்து பயனற்றதா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இது அந்நிய பாஷையில பேசுனா உன் மனித ஆவி ஒண்ணு, நீங்க மனித ஆவி உங்களுக்கு இருக்குல்ல, நல்லா கவனிங்க, இது புரியணும். அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய முடியப்பா. இப்ப வியாக்கியானத்துக்குள்ள போக முடியாது, ஏன்னா நேரம் இல்ல. அந்நிய பாஷையோட முடிச்சிடுறேன். இதை புரிய வைக்கணும்னா அது வியாக்கியான சப்ஜெக்டுக்குள்ள போகணும். வர நாட்கள் அது தியானிப்போம். இப்போ என்னன்னா இந்த அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். என்னன்னா இப்ப நீ 2 நிமிஷம் நான் பேசுறேன், ஓ தா 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 தோ 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 ரை கா லா கா டா டா ஷா டா ரபா அப்படி பேசுறேன். இப்ப எனக்கு வியாக்கியானம் வர இருந்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். வியாக்கியானம் வர இல்லாதவன் என்ன செய்வான்னா, இப்ப என்ன பாஷை இது, தூதர் பாஷையா, இது மனுஷர் பாஷையா, இது பரலோக பாஷையா, இது அந்நிய பாஷையா உனக்கு தெரியாது. ஏதோ பாஷையை பேசுறான், ஏதோ
பாச பேசுறேன், ஆனா உனக்கு புரியாது. பவுலே சொல்லிட்டாரு, அது ஆவியில தேவன் இருக்கிறார், நீ ஆவியா இருக்கிற, ஆவி மட்டும் விண்ணப்பம் பண்ணுது. உன் மனதுக்கு அந்த கருத்தை புரிந்து கொள்ளல, எதுக்காக ஜெபம் பண்ற தெரியாது. ஏன் அப்படி தெரியாம அப்படி பண்றாரு அப்படின்னா, இப்போ நீ உன்னுடைய சரீரத்திலேயோ ஒரு வியாதி, ஒரு சின்ன ஒரு வியாதி இருக்கு, அல்லது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்காக தான் ஆண்டவர்ட்ட நீ முட்டிக்கிட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்லுவாரு, ஐயா ஒரு ஊழியக்காரன் தற்கொலை பண்ற அளவுக்கு இருக்கான், ஐயா ஒரு சபையை நொறுங்குற மாதிரி இருக்கு, அதுக்காக ஆவியானவர் உன்னை பயன்படுத்தி உன் மூலியமா அந்த சபையை பாதுகாக்கணும், ஊழியரை பாதுகாக்க நினைப்பார் ஆண்டவர். நீ நினைப்ப என் பிள்ளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, உன் பிள்ளைய குறித்து நினைச்சிட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்லுவாரு, ஐயா அங்க ஒரு சபையை அழிய போகுது, நீ இதுக்கு ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் பாரு. நம்ம என்ன நினைப்போம், இல்ல இல்ல என் பிள்ளை எனக்கு பிரச்சனை, ஏன் பிரச்சனை அப்படிம்ப. ஆவியானவர் சொல்லுவாரு, இப்ப அந்த ஊழியக்காரனுக்கா நீ ஜெபம் பண்ணு, அவன் சோர்ந்து போயிறான். ஒருத்தன் சோர்ந்து போனான்னு, ஒரு ஊழியக்காரன் சோர்ந்து போனான்னு அவ்வளவுதான், அவன் பின்னாடி வர அவளும் காலியாயிரும். நீ ஜெபம் பண்ணு சொல்லி உனக்கு தெரியாமலே உன்னுடைய மனித ஆவிய தேவனுடைய ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்றார். கை தட்டும், அவருடைய சித்தத்தின்படி. அதான் ரோமர் 8:26 ஆவியானவரும் அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறபடியால். உன் மனது புரிஞ்சுக்கல, எதுக்கு ஒரு நாள் மோகன் சிலாசருடைய ஊழியம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி, அப்ப நான் அதிகமா அந்த விசுவாசியா இருக்க காலத்துல அந்நிய பாஷை பேசுவேன். இனிகோ நகர்ல மத்தியான வெயில்ல ஒரு செடியின் பக்கத்துல உட்கார்ந்து நான் அந்நிய பாஷை பேசுறேன். பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோகன் சிலாசரஸ், மோகன் அப்ப வியாக்கியான வர செயல்படுது. நான் பேசுற அந்நிய பாஷை எனக்கு முதல்ல புரியல, ஆனா விடாம பேசுறாரு. அப்போ அது எதுக்காக பேசுறாருன்னு இந்த வியாக்கியான வரத்தை பயன்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோகன் சிலாசரஸ் அவருக்காக ஜெபி அப்படின்ட்டு எனக்குள்ள அந்த டிரான்ஸ்லேஷன் வருது, வியாக்கியானம் வருது. நானும் அதை ஜெபம் பண்ணி, சரி ஆவியானவர் அவருக்காக ஜெபம் பண்ற சொல்றாருன்னு நான் மனதில் அந்த வர இருக்கவே கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா அது நமக்கு தெரியாது, எப்படியோ ஜெபம் பண்ணிடுவாரு. 2 நாளுக்கு அப்புறம் தான் நியூஸ் வருது, மோகன் சிலாசரஸ் ஒருத்தரை அவரு ஜெபம் பண்ற இடத்துல ஒரு பெண்ணை கொலை பண்ணி அவர் இடத்துல புதைச்சு வச்சு மூடிட்டாருன்னு தவறான நோட்டீஸ் அடிச்சு அவரை பரப்பி அவர் ஊழியத்தையே விடுற அளவுக்கு அவர் மனதை குழப்பிட்டாங்களாம். ஆனா அவர் ஊழியக்காரர் சுதந்திர கூடாதுங்கிறக்கா ஆவியானவர் என் மூலியமா எத்தனை பேரை ஏவி ஜெபம் பண்ண வச்சாரோ தெரியல. சில நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எவன் அப்படி தப்பான ஒரு வதந்தியை பரப்புனானோ அவன் கடைசியில் அந்த ஊழியக்கார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் பொய் சொன்னேன், நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தேவன் மாற்றினாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த ஊழியக்காரன் சுதந்திர கூடாதுங்கிறதுக்காக பல மனிதர்களுக்குள்ளே ஆவியானவர், மோகன் சிலாசருக்கே தெரியாம இருக்கலாம், பல மனிதர்களை கொண்டு ஆண்டவர் ஜெபம் பண்ண வைக்கிறார் பாருங்க. அதுதான் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற ஜெபம். கை தட்டும், ஜெபம். ஹல்லேலூயா. இது எனக்கு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ப அந்நிய பாஷையில பேசும்போது எனக்கு சொன்னாங்க, பேரை வெளிப்படுத்துவாரு, செல்வின் ஜோசப் டிஎஸ்பி, அவனை தேடு, அவன் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறான், உடனே அலைவன், அது ஒரு வாரத்துக்கு அலைவன். முன்னாடி அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் கொடுத்தாரு. ஏன்னா அந்த அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம நலத்துக்காக, எனக்கு பண கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு காலமா இருந்தாலும், நம்மளை கொண்டு ஆவியானவர் யாரெல்லாம் விடுதலை பண்ண நினைக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு ஜபம் தான் எனது அந்நிய பாஷை. ஆனா அது நம்ம ஆவிக்கு மட்டும் தெரியும், நம்முடைய மனித ஆவிக்கும் தேவ ஆவிக்கும் தெரியும். ஆத்துமா, மனம், சரீரம் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்நிய பாஷை பேசினால் அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய வியாக்கியானம், அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியவன் இருக்க வேண்டும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நீ அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து, அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஒரு கருவியா பயன்படுத்தும் போது உன்னை தேசத்திற்கு, மாநிலங்களுக்கு, நாடுகளுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா உன்னுடைய வாய, உன்னுடைய ஆவிய அவருடைய சித்தத்துக்காகவே உன்னை வளைச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு வல்லமையான ஒரு போதகராக, ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகராக, தேசத்தை அசைக்கக்கூடிய மனிதனா நீ மாறணும்னா, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல சொல்றேன், அந்நிய பாஷையில பேசி வளராதவன் சாதிக்கவே முடியாது. அது 100க்கு 100 உண்மை.
ஆனா கர்த்தர் சொல்றார், கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். சாதாரண விசுவாசிகள் கூட மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசி அவருடைய திட்டத்தை, அவருடைய எழுப்புதலை சீக்கிரம் நிறைவேற்ற போகிறார். கைத்தட்டும், நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் 2 கைகளை மேல உயர்த்துங்க, மேல கைகளை உயர்த்துங்க. இப்ப யாருக்காக ஜெபம் பண்ண போறா தெரியல, எந்த ஊழியக்காரர் சோர்ந்து இருக்கிறான்னு தெரியல. எனக்காக கூட இருக்கலாம், அல்லது உன் பிள்ளைக்காக கூட இருக்கலாம், அல்லது உன் கணவனுக்காக இருக்கலாம், உன் மனைவிக்காக இருக்கலாம், அல்லது உன் உறவினருக்காக இருக்கலாம், அல்லது உன் பெற்றோருக்காக இருக்கலாம். யாருக்கு விண்ணப்பம் இப்ப தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும்னா இப்ப அந்நிய பாஷையில எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி, அப்படி இல்லைன்னா பக்கத்துல உங்களை கையை பிடிச்சுக்கிறீங்க. அந்நிய பாஷையில இப்ப தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த போறார். ஓ ரிகா மாமா மாமா ரகா ரோகோ கோச்சா காதா ரகா பாதா தா ரிகா மாலா ரகா ஷகோதோ ரோகோலோ ரிகா பாலா காதா தா ருகா மாமா மாமா ரகாஷி ரிகா பாபா லா ரகா தா ரிகா பாலா ரகா தா Rika mala raka to bisheka to rolokoto. Rika papa raka shika to loliribi. Rikada hamta lagda ta. Rasantarala Rikama Rashi Rokotolo Maraka Antado Riso Rika Le Rogola Rakadari Rupa Papa Lekata Leshantare Rokamai Iso Rakado Rabdo Radaro Ishekataro Sakarai Sakaro Marakatari Teseko Lakachi Lakata Toto Rishimi Manam Turumbu Rishakolo Ishakataralari Rakaka Shekatarolo Rakachataraba Re Oshakatarimi Malakarakoshi Rakadoli Rekadari Ribadari Aishagolo Ritacho Rantarigolo Belekesh Rasmi Ikorokama Isantarogo Ikokoro Ifara Isekoro Ora Rakatari Ramtale Ishekato Bes Asa Ishakato Ratato Rantari Rishika Mahai Isekarai Lukdai La Sakarabala La Havasigali Liminpo Lapta Basmi Baba Rakashekatari La Karabashantara. Oh Jesus, oh Jesus. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் பாவ பழக்கத்தின் வல்லமை கர்த்தருடைய ஆவியானவர் அதை உடைக்கிறார். அநேகர் கட்டுகள் இருந்து விடுதலை அடைகிறார்கள். உன் பிள்ளைக்கான ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிறார். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. ரஷகதரபா ரஷதரோ மசகத டோட்டோ இஷகதரா லகதரிமிகபாடா ரகத ஷகதரா ரத்த லோகடஹ ரந்த ரிவிசிபி. ஓ விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். கடைசி காலத்திலே நீ அன்பை விட்டு விலகிற கூடாது. என் அப்பா அழைத்த அழைப்பு, அப்பா எனக்கு கொடுத்த ஊழியம், அதை விட்டு நான் விலக மாட்டேன். ஓ க்ளோரி. எந்த நட்பு தேவனுடைய அழைப்புக்கு குறுக்க வர முடியாது. எந்த பந்த வாசமும் உன்னை கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு குறுக்க வர முடியாது. உன்னை அன்பினால் கட்டி எழுப்புகிறார். Glory. Oh shaka mama rashakata rabalaka bodad rakata nama shankara baba rakta shekaro masakatarama. Oh மதுரை மாவட்டத்துக்காக ஆவியானவர் விண்ணப்பம் பண்ண ஏவுகிறார். ஓ ஷகோ ரிகா மமா இஷேகா பாப்பா ரகா ரிகா தரகா சக்கத்தரோ ரத்த நஸ்பலக்கத்தர பாபா இதரகலக்க சக்கத்தரா ஓ பரசக்கத்தனிமி நரக ஷபதரலகப இதேத ஷோகத்தரா ஆப்த ஹந்த ரக திஷிமி கபடா லக்கடததததி லோகடதரபா. இருளுக்கு வெளிச்சம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். நீ பைபிளை வாசிக்கும் பொழுது, ஐயா பைபிளை நீ தியானிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில உனக்கு புதிய
புதிய புதிய வெளிப்பாடுகளை தரப்போகிறார். சொப்பனம் உனக்கு அதிகமாக வெளிப்பட போகிறது. தரிசன ஆவி அதிகமாக கர்த்தர் ஊற்ற போகிறார். பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு, கடைசி கால வெளிப்பாடு கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். மோசேக்கு விரலினால் கற்பனைகளை எழுதி கொடுத்தது போல கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உனக்கு மனதில் எழுதி கொடுக்க போகிறார். வாழ்க்கையில குழப்பங்களை மனதை போட்டு குழப்பி கொண்டு இருக்கிற ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா, அல்லது நான் ஆண்டவருடைய பிள்ளைதானா, நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் வாழணும், குழப்பத்தோடு நிறைய பேர் இருக்காங்களா. என் கடன் பிரச்சனை தீரல, என்னுடைய வியாதி சரீரத்தை விட்டு போகல, ஐயா என் மனது ஏதோ அலைபாயுது, என்னை யாரோ என்னை கட்டி வைத்தது போல இருக்கிறது, ஐயா என்னை பல ஆவிகள் என்னை அடிமைப்படுத்தி வைத்தது போல இருக்கிறது. நிறைய குழப்பத்தோடு இருக்கிறார்களா? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு. இதுவே இளைத்தவனுக்கு இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆவில இருக்கிற ரட்சிக்கப்பட்டவன் ஆறுதலை பெற்றுட்ட, உன் மனது அலைபாயுது, உன் சரீரம் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள். இப்ப அந்நிய பாஷை பேசுங்க, விடுதலை ஆயிருவீங்க. இப்ப இந்த வினாடி ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. ஓ glory 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 ரகா மாமா ஷகா தரா ரிகா பாலா ரிகா டாடா ரிகா ராபாலா ரிஷகோதினி ரிகடா ஹண்டடா டதர வஷாலா துரிவி. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் குழப்பத்தின் ஆவியை கட்டி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சந்தோஷத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். ஓ glory 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 glory. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். மற்றவர்களை எப்படி நேசிக்கணும் அந்த அன்பை உனக்கு வெளிப்படுத்த தெரியாம இருக்கலாம். நீங்க அந்நிய பாஷை பேசி பாருங்க, ஆவியானவரே அந்த அன்புக்கான சூழ்நிலை அவரே உருவாக்கிடுவாரு, அவரே உருவாக்கிடுவாரு. அப்ப நினைப்பீங்க, இந்த சின்ன பிரச்சனை தான் இதா. ஆவியானவர் எப்படி எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு சின்ன ஆப்பிள்ல கதையை முடிச்சுட்டு போயிட்டாரு, அதே போலதான் சின்ன மேட்டரை பிசாசு பெருசாக்க நினைப்பான். ஓ glory to God, hallelujah hallelujah. நீங்க இன்னையில இருந்து அந்நிய பாஷை பேச தீர்மானிங்க. சத்துருவை உள்ள நுழைய விடாதீங்க. உங்க வாழ்க்கைய கட்டி எழுப்ப விரும்புறாரு. உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரு, ஒரு பெரிய திட்டத்துக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதனால சத்துரு உங்களை கொடையிறான். நீங்க சாதாரண ஆளே கிடையாதுங்க. இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவன் சாதாரண ஆளை விட்டுருவாங்க பிசாசு. யாரை கொண்டு கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க, யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு சத்துரு கொடைச்சலை கொடுப்பா. ஆனா ஆவியானவர் விட மாட்டா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை காக்க அவர் கூடவே இருக்கிறார். தேற்றரவாளன் கூடவே இருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஓ எலியா சூறைச்செடியில படுத்த மாதிரி நீ படுக்கலாம், சோர்ந்து இருக்கலாம். உடனே கர்த்தர் தூதனை அனுப்புனது போல இன்றைக்கு கர்த்தருடைய தூதன் உன்னை பலப்படுத்துகிறான். அடையின் தண்ணீரை குடித்தது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியுடைய தண்ணீரை நீ குடிக்கிற அந்த வார்த்தையின் அடை எப்ப உனக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. இனி உன்னை அசைக்கவே முடியாது. ஓ துச்செய்தியை கேட்பதினால் பயப்படே, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது, திடமனதா இருக்கிறது. நன்றி ஆண்டு, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.